அவள் நிழலை கூட மிதிக்கல அண்ணாச்சி. தம்பி, ஒயின் ஷாப்பில் வேலை பார்த்துட்டு குடிக்காமக்கிற மாதிரி உள்ளூரில் இருந்துட்டே அந்த பொண்ணை பார்க்காமக்கிறியே, நீ மானஸ்தம்பா. சார், நம்ம விரும்பின புள்ள நமக்கே கிடச்சி அது கூட வாழ்ந்தால் தான் வாழ்க்கைன்னு ஒன்றும் இல்லை சார். சாகர வர அந்த புள்ள முகத்தை கூட பார்க்காம அவளை நினச்சிக்கிட்டே வாழ்ந்துட முடியும் சார். நானும் அப்படி தான் சார். தினமும் ராத்திரி ஒரு நாள் கூட தவறாமல் என் கனவுல வந்துடுவா. பகலில் இந்த போட்டோ ஒரு 1000 தடவை பார்த்துக்கிடுவேன். இது போதும் சார் என் காலம் பூரா. இந்த உலகத்தில் ஒருவன் எனக்கு இருக்கதே இந்த ஃபோட்டோ மட்டும்தான் சார். அந்த ஆட்டோக்கார சரியான லூஸ் பையங்க. இப்படியே போகிறவங்க வரவங்ககிட்டலாம் புலம்பி ஒரு நாளைக்கு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக போகிறான். ஆமாங்க, இவனெல்லாம் யார் லவ் பண்ணுவா? அவனும் அவன் மகரையும். தம்பி, அந்த பொண்ணு ரொம்ப தெளிவான பொண்ணு. அது சம்மதம் தான் நமக்கு முக்கியம். அது ஓகேன்னு சொன்ன மாதிரி தானே நீங்கள் சொன்னீங்க. தம்பி, அந்த ஆட்டோக்கார ஏதோ உளறிட்டான். அதெல்லாம் பெருசாக மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க. டிக்கெட் போட்டு வந்துடுறேன் சார், ஊருக்கு போ. ஹலோ ஹலோ, நான் காயத்ரி பேசுகிறேங்க. லஞ்ச் முடிச்சாச்சா? இல்லைங்க, இனிமே தான். சாரிங்க, நம்ம வீட்லேயே மீட் பண்ணியிருந்தா நாங்கள் லஞ்ச் எல்லாம் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். முடியாமல் போச்சு. பரவாயில்லைங்க. மறுபடியும் சொல்லுதேங்க, நீங்கள் என்னைய காயத்ரினே கூப்பிடலாம். ஹலோ 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 ஹலோ, ஒரு ஆட்டோ சவுண்ட் டிஸ்டர்ப் பண்ணுதுங்க. என்னை ஒரு ஆட்டோக்காரர் தாங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டாரு. உங்ககிட்ட டைம் கேட்டதுக்கு காரணமே அதாங்க. ஆரம்பத்தில் என் பின்னாடி சுற்றி சுற்றி வந்தான். ஏற்றுக்கிடல. பதிலுக்கு எவ்வளவோ திட்டி அவமானப்படுத்தியிருக்கேன். அதுக்கு பிறகு கூட என் மேலே பைத்தியமாகவே இருக்கான். முன்னெல்லாம் ஒரு நாள் திருடி 1 மாதம் உட்காந்து சாப்பிடுவான். இன்னைக்கு ஒவ்வொரு வேளையும் உழைச்சி சாப்பிடுதான். இதெல்லாம் தெரிஞ்ச பிறகுதான் எனக்குள்ளே ஒரு சின்ன தடுமாற்றம். அதனால தான் நீங்கள் அலைன்ஸ் பார்க்க வந்தப்போ என்னால் எதுவும் சொல்ல முடியலை. ஆட்டோவில் உங்கள் பேர் எழுதி வச்சுருக்கதும் உங்கள் ஃபோட்டோ ஒட்டி வச்சுருக்கதும் பார்க்குற மற்றவங்களுக்கு என்ன வேடிக்கையாக இருக்கலாம். அவனுக்கு அதுதான் உலகம், வாழ்க்கை, எல்லாமே. அவனுக்குள்ள நிறையா வழி இருக்கு. நீங்கள் கிடைக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சும் வாழ்க்கை பூரா உங்களை நினச்சிக்கிட்டே வாழ்ந்துறேன்னு சொல்கிறானே, இதை விட எப்படிங்க ஒருத்தன் காதலிக்க முடியும்? உங்கள் ரிப்பனையே அவ்வளோ பத்திரமா வச்சுருக்கவன் நீங்கள் கிடைச்சா வாழ்க்கை பூரா ரொம்ப சந்தோஷமாக வச்சுருப்பான்றது என்னோட அபிப்பிராயம். உங்கள் வீட்டில் ஏதாவது சொல்லுவாங்கன்னு பயப்படுறீங்களா? நான் பிடிவாதமாக இருந்தால் சமாளிச்சிருவாவ. என் சந்தோஷம்தான் அவங்களுக்கு முக்கியம். சாப்பிடுங்க. வழக்கமாக நான் எந்த பொண்ணு பார்த்துட்டு வந்தாலும் உடனே அவங்களுக்கு கல்யாணம் ஆயிரும். அது என்னோட ராசி. உங்களுக்கும் கல்யாணம் ஆயிருங்க. அப்படியெல்லாம் நினைக்காதிய. இவ்வளோ நல்லவராக இருக்கிய. நிச்சயமாக உங்களுக்கு என்னை விட ஒரு அழகான பொண்ணாக தான் கிடைப்பாவ. பாருங்க. ரொம்ப நன்றிங்க. முடிஞ்சால் அவங்க எங்கே இருப்பாங்கன்னு கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா?
வேணும். அவங்க நான் ரஞ்சிதா பேசுறேங்க, ஹாஸ்பிட்டல்ல ஆ சொல்லுங்க ரஞ்சிதா. செக்கப்காக நீங்க ஒருத்தவங்களை கூட்டிட்டு வந்தீங்க இல்லையா? ஆமா. உங்க ரிலேஷன் கேர்ள். ஆமா, அவங்களுக்கு என்ன? அவங்களுக்கு திடீர்னு பெயின் எடுத்து வந்தாவ. கூட வேற யாரும் இல்ல. நீங்க சொன்னீங்க இல்லையா, அதனால அட்வான்ஸ் கூட கேட்காம அட்மிட் பண்ணிட்டேன். தேங்க்ஸ் ரஞ்சிதா. நீங்க யாராவது அனுப்பி வச்சு கொஞ்சம் பே பண்ண சொல்றீங்களா? ஏதாவது சீரியஸாங்க? அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனா டேட் முன்னாடி பெயின் வந்துட்டு இல்லையா. அப்புறம் அவங்கள பாத்துக்கிறதுக்கு யாராவது ரிலேஷனை வர சொல்லுங்க. ஹலோ வேணும். நான் ஏற்பாடு பண்ணுறேங்க. அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். வச்சிருங்க. ஓகேங்க சார். சேஞ்சு. ஓகே. 3:30 பஸ் சார். 3க்குள்ளே வந்துருங்க. ஓகே ஓகே சார். வித்யா. லேடிஸ் யாரும் வரலையா? யாரும் இல்லைங்க. என்னங்க இது, டெலிவரி டைம்ல லேடிஸ் யாராவது இருக்க வேண்டாமா? லேடிஸ் ஐட்டம்ஸ் இந்த நைட்டி இதெல்லாம் நான் எழுதி தரேன், கொஞ்சம் போய் வாங்கிட்டு வந்துருங்க. பேஷண்ட்டை லேபரோட கொண்டு வா. டாக்டர். ரஞ்சிதா. என்ன டாக்டர் பாத்தீங்களா? பார்த்துட்டேன். ஏதோ லேடிஸ் ஐட்டம் எழுதி கொடுத்துருக்காங்க, எப்படி வாங்குறேன்னு தெரியல. ஒரு 10 நிமிஷம் கூட வர முடியுமா? திலகா 2 மினிட்ஸ் பார்த்துக்க, நான் இப்போ வந்துடுறேன். வாங்க. இல்லை, நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க, நான் ஒரு ஃபோன் பண்ணணும். வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே. வாங்கிட்டு போறா. அவ இதாம்ல கேட்டா பேச வாழ. ஹலோ தம்பி, பஸ் எத்தனை மணிக்கு? சார் உடனே கிளம்பி சிபிக்கு மிஷன் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க சார். ஏன் தம்பி, என்னாச்சு? வித்யாவை டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கு சார். யார? உங்கள் பொண்ணு வித்யா தான் சார். பள்ளியில் பார்த்தேன், டெலிவரிக்காக அட்மிட் பண்ணியிருக்கேன் சார். சீக்கிரமாக வாங்க சார். ഹലോ വിദ്യയുടെ മെഡിസിൻ ആണോ? ആമാ. എത്ര നേരം ഇതിനാണ് വെയിറ്റ് ചെയ്യുന്നത്? എല്ലാ മെഡിസിൻസ് ഉണ്ടോ? ഇവിടെ തന്നെ നിൽക്ക്, ഡോക്ടർ ഇപ്പോൾ വിളിക്കും. ஏமா, டெலிவரி வார்டு எங்க இருக்கு? இன்னும் இந்த வார்டு தான். என்ன சார்? ஏடா, பார்த்தா அந்த இடத்துலயே செத்து தொலைன்னு விட்டு வர வேண்டியதானே? அவளை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் உட்கார வச்சு சேவை பண்ணிருக்க. மனுஷனா பிறந்த ஒரு மான ரோசம் வேணுமையா? வாயாங்க, வாயா வாயாங்கிற. ப்ளீஸ், உனக்கு வேணும்னா என்னோட வா. வாயா. என்ன சார் இதெல்லாம்? அவர் விடுங்க சார். அவர் அவங்க ரிலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணாரு. நீங்க யார் நடுவுல? கொஞ்சம் கூட மேனஸே இல்லாம. இது யாருக்குமா ரிலேஷன்? இவனை மாலை எங்களுக்குமா மனவரையில் உட்கார வச்சுட்டு இன்னொருத்த கூட ஓடி போனவமா அவளை பத்த தவப்பானா? நான் சொல்றேன், முடிஞ்ச ஏதாவது விசூசி போட்டு அவளை கொண்டுருக்குமா, நீங்க நல்லா இருப்பீங்க. என்ன வாயா சார்? குழந்தைக்கு சொந்தக்காரங்க யாரு? பெண் குழந்தை பிறந்திருக்கு. விடுங்க சார். நீங்க யார் சார்? கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாத உங்களோட நாயா சார் வரணும்? என்னால வர முடியாது சார். அன்னைக்கு உங்க பொண்ணு ஓடி போனப்ப நான் இப்படித்தான் நடந்துக்கிட்டேனா? இல்ல இல்ல, நீங்க போங்க சார். நான் வரமாட்டேன், நான் இருப்பேன், நான் பாத்துக்கிறேன் சார். இந்த குழந்தைக்கு சொந்தக்காரன் என்கிட்ட கொடுங்க. பிறந்த மண்ணில் கூட கால் படாத இந்த பிஞ்சு குழந்தை என்ன சார் பாவம் பண்ணுச்சு? என்ன சார் தெரியும் இந்த குழந்தைக்கு? இந்த குழந்தைக்குன்னு யார் இருக்கா? பாருங்க சார், இந்த குழந்தை முகத்தை பாருங்க சார்.